வணக்கம். நம்ம மணி அஃபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து 2024 தெலுங்கில் ஒரு ஃபீல் குட்டு ஒரு கமர்ஷியல் படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற பிரசன்ன வதனம் இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வழியை உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சுகாஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் தாய் தந்தை இழக்கிறாரு. இழந்த உடனே அவருக்கு வந்து மூளையில் ஒரு சிறிய ப்ராப்ளம் ஏற்பட்டுருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா அடுத்தது அந்த மனுஷனோட முகத்தை அவர் மறந்துடுவார். அடுத்தபடியாக அவருக்கு வந்து ஏதோ ஒரு அடையாளம் இருந்தால் தான் மறுபடியும் அந்த மனுஷனை அவர் கண்டுபிடிப்பார். ஆனால் முகம் அவருக்கு மறந்துடும். குரலும் அவருக்கு வந்து ஒரு டைம் கேட்ட குரல் மறு டைம் கேட்க முடியாது. இந்த மாதிரி தான் ஒரு இருக்கிறாரு. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வைகே. இந்த படத்தில் வந்து சுகாசு, திஷா, பாயல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு. வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கொலையை வந்து ஒரு நேரில் பார்க்குறாரு. கொலை என்னப்படி பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, மர்டராக பதிவு செய்யப்பட்ட ஒரு கேஸை வந்து அவர் கொலையாக பார்த்து அதை வந்து கொலையை வந்து கொலை தான் நடந்திருக்கு, ஒரு பெண்ணை வந்து லாரியில் தள்ளி விட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் இங்கே ஏகப்பட்ட ட்விஸ்ட் இந்த படத்தில் ஏற்படுது. உண்மையிலே சொல்கிறேன், இப்போ வந்த படங்கள்லேயே தெலுங்கு படங்களில் குறிப்பாக இந்த படம் வந்து உண்மையிலே நல்ல படம். என்ன நான் சொல்கிறேன்னா, என்ன காரணம் சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக இந்த படம் போகுது. சுகாஸ் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, அதாவது வந்து ஒரு ஹீரோவா அப்படிங்கிறத தாண்டி ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நடிச்சிருக்கிறது வந்து உண்மையிலே இந்த படத்தை வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படம். நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட உண்மையிலே அந்தளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்கிறதுக்கு முக்கியமான நிறையா காரணம் இருக்குது. படத்தில் வர எல்லா ஒரு சீனும் சரி, அந்த ஹீரோயின் மெயினாக சொல்ல போனால் இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த போராட்டமும் சரி, அந்த ஃப்ரெண்டாக வரக்கூடிய கேரக்டர், காதலியாக வரக்கூடிய கேரக்டர், அந்த போலீஸாக வரக்கூடிய அந்த 2 கேரக்டர் ஆகட்டும், அவங்க போலீஸுக்கு ஒரு ஹஸ்பண்டாக வருவாங்க, அவங்க கேரக்டர் ஆகட்டும், அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குது. அது ஒரு உண்மையிலே அதுவும் ஒரு அளவுக்கு நல்லா இந்த படத்தோட கனெக்ஷனாக இருக்குங்காட்டி தான் அந்த படம் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக வந்துருக்கிறது காரணம். ரெண்டாவது, இந்த படம் வந்து 2.5 மணி நேரமாக ஓடுது. அந்தளவுக்கு ஒருத்தருள்ள கண்டென்ட் இந்த படத்தில் நிறையா இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்லோ தான் ஓப்பனிங்கில். அதெல்லாம் கொஞ்சம் சலிச்சுக்கிட்டு கொஞ்சம் நிறைய சீனை கட் பண்ணி கூட விட்டுருக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்துருந்தா அந்த படம் இன்னும் கொஞ்சம் பிரபலமாக பேசப்பட்டிருக்கும்னு நான் பர்சனல் ஒப்பீனியன் யோசிக்கிறேன். இந்த படத்தினோட ஸ்டோரி நிறையா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது கம்மியாக தான் சொல்கிறேன். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் என்ன, தெலுங்கு படங்களில் வந்த படங்கள், இப்போ வந்த படம், இன்றைக்கி அந்த 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 பிரசன்னா அந்த படம் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்துக்கு வந்து நாம் ஒரு 55 to 60 மார்க்குள்ளே கொடுக்கலாம். ஏன்னா கமர்ஷியல் படம் நான் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரொம்ப படம் ரொம்ப பிடிக்கும். பிரசன்ன வதனம். தேங்க்யூ.